ஹாய் டியூட்ஸ். செயற்கை நுண்ணறிவு மூலயமா இந்த உலகத்துல முதலா ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. மெக்சிகோ நாட்டுல 40 வயதுடைய ஒரு பெண்ணுக்கு வந்து அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. செயற்கை நுண்ணறிவா? இது எப்படிப்பா சாத்தியம்? அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இல்லாம கூட இனிமேட்டுக்கு வந்து குழந்தை பெற்றெடுக்க முடியுன்ற அளவுக்கு வந்து ஏஐ வந்து வளர்ந்துகிட்டு வருதுங்க. எல்லா துறையிலுமே வந்து ஏஐ வந்து டெவலப் ஆயிட்டு தான் வருது. அது எந்த துறையா வேணாலும் இருக்கலாம். அதாவது கம்பெனிஸா இருக்கலாம், எம்ப்ளாயீஸா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிஸ், வாட் எவர் இட்ஸ், ஏஐ வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த தருணத்துல வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல எப்படியும் ஏஐ வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல ஒரு புரட்சியே வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து ஏஐ வந்து சாத்தியப்படுத்தியிருக்கு. எஸ், அப்படிதான் வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்குங்க. ஸோ மெக்சிகோ நாட்டுல இந்த பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏஐ வந்து எல்லா துறையிலும் நான் வருதுன்னு சொல்றேன்ல. ஏஐனா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது வந்து மனிதர்கள் தான், மனிதர்கள் வந்து செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு ரோபோட் மூலயமா, அதாவது ஒரு மெஷின் லேர்னிங் மூலயமா நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா நம்ம செய்யற வேலையை அப்படியே வந்து கச்சிதமா வந்து செய்யும். இது வந்து எல்லா துறையிலுமே வந்து வந்துகிட்டு இருக்கு, பூம் ஆயிட்டு இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட்ல இது வந்து வரதுக்கு வந்து சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து இதை வந்து நம்ம சாத்தியப்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நியூயார்க்ல ஒரு லேப்ல வந்து ஒரு அதிசயத்தை வந்து நிகழ்த்திருக்காங்க. நியூயார்க்ல கன்சீவபிள் லைஃப் சயின்ஸ் லேப்னு சொல்லிட்டு இந்த லேப் மூலயமா, ஏஐ மூலயமா ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுத்திருக்காங்க ஒரு பெண்மணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வந்து நார்மலா வந்து ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வந்து கல்யாணம் ஆகுதுங்க. ஒரு 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர், 5 இயர்ஸ் ஆகுது. பட் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்ல. அதாவது நார்மலா வந்து உறவு வச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா எல்லாரும் எங்க போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, செயற்கை கருத்தரித்தல் மையம் அப்படின்னு தானே. அது வந்து எல்லா இடத்துலயுமே இப்போ எல்லா பட்டி தொட்டி எல்லா ஊர்லயுமே வந்துருச்சு, எல்லா மாவட்டத்திலுமே வந்துருச்சு. வில்லேஜ்ல ஏகப்பட்ட வில்லேஜ்ல வந்துருச்சுங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து இது வந்து இல்லவே இல்லை. இயற்கையா வந்து கருத்தரிப்பாங்க. 10 குழந்தை, 5 குழந்தை வந்து அந்த காலத்துல இருந்து பெற்றுட்டு இருக்காங்க. இப்ப அது வந்து சாத்தியமே இல்லாத அப்படின்னு வந்து மாறிடுச்சு. அதனால வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி செயற்கை கருத்தரித்தல் மையம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம ஊர்லயே நிறைய இருந்திருக்கும். அப்படி போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஆண் இருக்குல்ல, ஸோ ஐவிஎஃப் முறையில வந்து இவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து கரு முட்டையில வந்து விந்தணு செலுத்தி அதை வந்து வளர வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேபியா வந்து கொண்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஐவிஎஃப்னு சொல்லுவாங்க. ஐவிஎஃப்ல அதுவும் கரெக்டா வந்து இன்டர்செப்டிக் பிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் மூலியமா தான் இந்த ஐவிஎஃப் நடக்கும். இது எப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆணோட விந்தணு எடுத்து அதில் வந்து எவ்வளோ ஸ்பேம் கவுண்ட் இருக்கு இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு, அது ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்து அதை வந்து பெண்ணோட கர்ப்பப்பையில வந்து செலுத்தி, அது வந்து முட்டை வந்து வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தையே வந்து இந்த உலகத்துக்கு வரும். அதாவது நார்மலா வந்து உறவு இல்லாம இவங்க வந்து செயற்கையா, அதாவது ஸ்பெர்ம் எடுத்து ஒரு பெண்ணோட கருமுட்டையில வச்சு அது உண்டாக்குறது தான் வந்து ஐவிஎஃப். இப்போ இதுவரையுமே நம்ம இந்தியால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வந்து இதுதான் வந்து இருந்துட்டு இருந்தது. இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் வந்து இருந்துட்டு இருந்தது. இத தான் வந்து நம்ப கன்சீவபிள் லைஃப் சயின்ஸ் லேப்ல வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து போராடி கடைசியா வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல வந்து ஏகப்பட்ட பேர் தேவை. அதாவது வெல் ட்ரெயின்டு டாக்டர்ஸ் தான் வேணும். அதாவது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இத பத்தி தெரியாத டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாத டாக்டர்ஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஃபெயிலியர்ல முடியும். உயிருக்கு கூட ஆபத்தாகுற படியுமே வந்து போயிரும். ஸோ அதனால வந்து வெல் ட்ரெயின்டு டாக்டர்ஸ் மூலியமா தான் வந்து இன்ஜெக்ஷன எடுத்து வந்து அவங்க கைகளால வந்து கருமுட்டையில வந்து செலுத்துவாங்க. இதுக்கு வந்து நெறைய செலவாகும். பிளஸ் வந்து ஏகப்பட்ட அ டைமும் ஆகும். பட் இப்ப இந்த ஐவிஎஃப் இல்லாம இப்ப வந்து செயற்கை நுண்ணறிவு மூலியமா இந்த மெத்தட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எதுவுமே தேவையில்ல. அதாவது அந்த ஏஐ இருக்குல்ல, செயற்கை நுண்ணறிவே வந்து என்ன பண்ணிரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பெர்ம் இருக்குல்ல, இந்த ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவா அனலைஸ் பண்ணி, அதுவே எவ்வளோ இது பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம எடுத்து வெறும் அந்த இது மூலியமா லேசர் லைட் மூலியமா வந்து அந்த கர்ப்பப்பை இருக்குல்ல, ஸோ அந்த கர்ப்பப்பைக்குள்ள உள்ள எக்குல வந்து செலுத்திரும். அதாவது எந்த ஒரு கைப்படாம நீங்க வந்து கைப்பட தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு வலியுமே இல்லாம லேசர் லைட் மூலியமா இந்த ஸ்பெர்ம எடுத்து கர்ப்பப்பையோட எக்ல வந்து செலுத்தி, அதுக்கப்புறம் வந்து அத வந்து வளர விட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்ப குழந்தையா வந்து பெற்றெடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 40 வயதுடைய பெண்மணிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ மூலியமா வந்து ஒரு ஸ்பெர்ம் எடுத்து 5 எக், சரிங்களா? ஸோ 5 எக்ல வந்து அவங்க வந்து செலுத்தியிருக்காங்க. இந்த 5 எக்ல 4 எக் வந்து நல்லா வந்து வளர்ந்திருக்கு. நல்லா வந்து வளர்ந்து அந்த பூஸ்பம் ஆயிருக்கு. அந்த 4 எக்ல வந்து 1 எக் எடுத்து தனியா வந்து லேப்ல வச்சிருக்காங்க. அந்த லேப்ல வச்சிருக்க அந்த இது வந்து வளர்ந்து இப்ப வந்து குழந்தையா வந்து பிறந்திருக்குங்க. ஸோ இததான் வந்து உலகம் முழுக்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏஐ மூலியமா வந்து பிறந்த முதல் குழந்தைனா இதுதான்.
ஏஐ மூலியமா பிறந்ததா? ஸோ இதுக்கு வந்து ஸ்பேம் வந்து தேவைப்பட்டதில்ல. எஸ் ஸ்பேம் தேவைப்பட்டது தான். பட் ஐவிஎஃப் நார்மல் ஐவிஎஃப்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். ஒரு வெல் ட்ரெய்ன்டு டாக்டர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பேம வந்து அனலைஸ் பண்றதுக்கு வந்து லேபுக்கு போணும். ஸோ இதுக்கப்புறம் ஏகப்பட்ட மணி செலவாகும். பிளஸ் வந்து ஏகப்பட்ட டைமும் ஆகும். பட் ஏஐ வந்ததுக்கப்புறம் அதுவா வந்து அனலைஸ் பண்ணுது. ஸ்பேம் அதுவா அனலைஸ் பண்ணி அதுவா வந்து இது லேசர் லைட் மூலியமா எந்த ஒரு வலியும் இல்லாம, அதாவது பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு வலி இருக்காது. அவங்க வந்து நார்மலா அப்படியே வந்து பயப்படாம இருக்கலாம். பட் சில டைம்ஸ் வந்து இப்ப நார்மல் ஐவிஎஃப் பண்ணக்குள்ள வந்து நெறைய பெண்கள் வந்து பயந்துருவாங்க. ஐயோ! ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு. பட் இதுல எந்த ஒரு வலியும் இருக்காது. பயப்பட தேவையே இல்ல. ஸோ அதனால தான் வந்து இத வந்து ரொம்ப வந்து ஒரு மைல்ஸ்டோன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு மைல்ஸ்டோன வந்து இது பண்ணிட்டாங்கன்னு. அந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன தான் வந்து எந்த இது நம்ப கன்சீவபிள் லைஃப் சயன்ஸ் லேப் இருக்குல்ல. ஸோ இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நியூயார்க்ல இருக்கு. இவங்க வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சுட்டாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தையும் வந்து பெற்றெடுத்திருக்காங்க. ஸோ அந்த பெண்மணி வந்து இப்போ வந்து ஆரோக்கியமா இருக்காங்க. அந்த ஆண் குழந்தையும் வந்து ஆரோக்கியமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆச்சரியமா ஒரு விஷயம் தான் இருக்கு. பட் மெடிக்கல் ஃபீல்டுல இந்த மாரி வந்துருச்சுன்னா, அப்ப நெறைய மருத்துவர்களுக்குமே வந்து ஃபியூச்சர்ல வந்து வேலை இல்லாம போகுமா? அதாவது ஃபியூச்சர்ல வந்து எதுவுமே இதாகாம போயிருமா? எல்லாமே வந்து ஏஐ வந்து நிரப்பெறுமான்னு சொல்லிட்டு நெறைய இடத்துலருந்து கேள்வி வந்துட்டு இருக்கு. மேபி வந்து அதுக்கு வந்து சான்ஸ் அதிகம் தான். பிகாஸ் வந்து எலோன் மாஸ்கே வந்து 2017 காலகட்டத்தில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டேஞ்சர். ஆக்சுவலா வந்து அவரு தான் வந்து ஏஐ வந்து இது பண்ணாரு. அதாவது அவரு தான் சப்போர்ட் பண்ணாரு. எப்ப 2017ல. அவரே என்ன பண்றாரு இப்ப, ஏஐ வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். அதாவது மனித குலத்துக்கு எதிரான ஒரு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏஐ அதாவது டெக்னாலஜி வளர வளர வந்து மனிதர்களுக்கு வந்து வேலை குறையும்னு தான் நம்ம பார்ப்போம். பட் வந்து டெக்னாலஜி இப்ப வளர வளர மனிதர்களுக்கு வேலை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு இல்லங்க. மனிதர்களுக்கு வேலை இல்லாம போயிட்டு இருக்கு. நெறைய கம்பெனிஸே வந்து ஏஐ வந்து இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிருது. நெறைய மனிதர்களோட இடத்த வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிருது. ஹியர் ஆஃப்டர் வந்து எல்லா துறையிலுமே வந்து ஏஐ வந்துருமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துலருந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல நடந்த ஒரு அதிசயம். இனிமேட்டுக்கு யாருமே வந்து இந்த மாரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப கம்மி. பட் வந்து இது வந்து வரதுக்கு அதாவது இந்தியாவுக்கு வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ ரொம்ப நாளாகும். ரொம்ப இயர்ஸ் கூட ஆகும். பட் வந்து ஒன்ஸ் வந்து இது வந்து வந்துருச்சுல்ல. ஸோ இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இனிமேட்டுக்கு வந்து இந்த கருத்திருத்தல் மையம் மேக்ஸிமம் வந்து இருக்காது. இருக்கும். பட் வந்து மருத்துவர்கள் வந்து அதிகமா வந்து இதுல இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரிசர்ச் வந்து நமக்கு வந்து சொல்லுது. இந்த வீடியோல இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க பயப்படாம இருக்கீங்களா? ஸோ ஃபியூச்சர்ல வந்து வந்து ஏஐ வந்து எல்லா வேலையுமே வந்து அதுவா பண்ணி, அதுவா இது பண்ணிருமா? ஒருவேள ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் இல்லாமலே வந்து குழந்தைய வந்து பெற்றெடுக்க முடியுமா? அத கூட வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். பட் அது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா, ஒரு ஒரு உயிர் வந்து உருவாகுதுன்னா, ஒரு விந்தணு, அதுக்கப்புறம் வந்து கருமுட்டை இல்லாம வந்து எந்த ஒரு உயிருமே வந்து உருவாகாது இந்த உலகத்துல. அது மனிதனா இருக்கலாம், இல்ல வந்து விலங்கா இருக்கலாம், இல்ல வந்து பறவைகளா இருக்கலாம். வாட் எவர் இட்ஸ். ஒரு ஸ்பெர்மும், ஒரு வந்து எக்கும் இல்லாம இந்த உலகத்துல வந்து எதுவுமே வந்து சாத்தியமே கிடையாது. மேபி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணுவாங்க. பட் அத வந்து இது பண்ண முடியாது. ஸோ அத வந்து மூழ்கடிக்க முடியாது. மேபி வந்து இந்த மாரி அதாவது மருத்துவர்கள் உதவி இல்லாம வேணா நம்மளால ஒரு கருத்தரித்தல் அதாவது ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்க முடியுமே தவிர, மருத்துவர்கள் அதாவது ஒரு ஸ்பெர்மும் ஒரு இது இல்லாம நம்மளால வந்து குழந்தை பெற்றெடுக்கிறது சாத்தியமே கிடையாது. ஸோ இதனால வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு வந்து தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இத விட நெறைய பேத்துக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரையும் டாடா, பாய் பாய். சீ யூ கைஸ். லெட்ஸ் சில்.